ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாயின்ஸை பற்றி பார்த்தோம். இதில் வந்து வியூஸ் பற்றி பார்க்கலாம். வியூஸ்னால் ஒன்றும் கிடையாது. நான் வந்து இதுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அதில் லெஃப்ட் போட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு 10 இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஃபைன். இப்போது எனக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வேணும். இந்த ரிப்போர்ட்டை வந்து இப்போ ஒரு ஆள் கேட்குறாங்க. ஸோ நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். திரும்பி இதே ரிப்போர்ட் வந்து இன்னொரு பேஜுக்கு தேவைப்படுது, 2வது பேஜில் தேவைப்படுது. அப்போ நான் வந்து திரும்பி போயிட்டு இதே டேபிளில் வந்து இதே இந்த ஜாயிண்ட்டை வந்து திரும்பி நான் வந்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஜாயிண்ட் எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ஜாயிண்ட்டை வந்து காப்பி பண்ணி இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட், இந்த மாதிரி டைப்பான ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல நம்மளுடைய அப்ளிகேஷனில் யூஸ் ஆக போகுதோ அங்கெல்லாம் அதை கால் பண்ணால் போதும். நான் இதை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத காட்டலாம். ஸோ இதுக்கு பேர் வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டேபிள் மாதிரி தான். இந்த டேபிள் ஃபோல்டரை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த வியூஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எம்டிஆர் இருக்கும், எதுவும் கிரியேட் பண்ணல. இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ வியூ. ஸோ இந்த மாதிரி டேபிள் ஆட் பண்ணுவான்னு கேட்கும். இதை வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஜாயிண்ட்டை, இதை மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு என்னோடய வியூஸில் வந்துட்டு, ஸோ இந்த இடம் இருக்குது, இது கியூரி எழுதுகிற இடம், இதை மொத்தமாக காப்பி பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் எஸ்கியூஆர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மேலே பாருங்களேன், என்னோடய 2 டேபிளும் எப்படி ஜாயின் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். இந்த இடத்துல அதோடைய காலம்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் 2 டேபிள் இருக்குது. அந்த 2 டேபிளும் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்றத இந்த இடத்துல காமிக்குது பாருங்களேன், ஜாயிண்ட். ஃபைன், சிம்பிள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுது. அண்ட் இதை வந்து மேலே போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வியூஸ் பேர் வந்து லெஃப்ட் ஜாயின் _ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படி நான் கொடுத்துட்றேன். இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு இவ்வளோ பெருசாக பேர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பேரை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். கிளிக் ஓகே. அண்ட் இந்த வியூ ஃபோல்டரை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அந்த வியூ கிரியேட் ஆகிருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு டேபிள் மாரி காலம்ஸும் இருக்கும். பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன காலம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். இப்போ என்னோடய எஸ்கியூஎல் queryல போயிட்டு இப்போ இங்கே ஜாயிண்ட் இருக்குது பாருங்களேன், இதை நான் மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இதுதான் நான் வந்து இந்த வியூஸில் போட்டு சேவ் பண்ணிட்டேனே, இனிமேல் இது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் நம்ம டேபிளில் கால் பண்ணுற மாதிரி தான் ஆல் காலம்ஸ், விச் மீன்ஸ் அந்த வியூஸில் இருக்க எல்லா காலம்ஸும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறேன். ஃப்ரம் அந்த வியூஸில் இருக்க எல்லா காலத்தையும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஜாயின் _ டேபிள் இன்ஃபர்மேஷன் அந்த வியூஸை நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் இன்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட் ஆகி வரும். அந்த லெஃப்ட் ஜாயினில் பண்ணும்போது என்ன இன்ஃபர்மேஷன் வந்ததோ அது எனக்கு வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும் என்னோடய ஆன்சர். ஸோ இதுதான் என்னுடைய வியூஸுடைய பவர்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து அந்த ஜாயின்ஸை வந்து எழுதி அந்த வியூஸில் தூக்கி போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வந்து எப்போ வேணால் எந்த இடத்துல வேணால் ஜஸ்ட் அந்த வியூஸை மட்டும் கால் பண்ணிக்கலாம். திரும்பி நம்ம ஜாயின்ஸ் எழுத தேவையில்லை.